லட்சுமி, என்னம்மா? என்னத உங்க தோட்டத்துல காய் வச்சிருக்கிறீங்க? பாவக்காய் இருந்துச்சு, பறிக்கிறியா? ஏதாச்சும் காய் வேணும் இப்போதைக்கு குழம்புக்கு. உண்மை இல்லை, அதாலதான் பாக்குறேன். பாவக்காய் ஒரு 5-6 இருக்காட்டுக்கு பறி. இடத்துல காய்ச்சி அதை பறிக்கக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம வீட்லயும் காட்டுமா காய? சூப்பரா இருக்கு பாருங்க. காய் நல்லா இருக்கு, அருமையா பழுத்துரும் இன்னும் விட்டோம்னா. இதே பாருங்க, இதே பாருங்க, ஒரு காய் நல்லா பெருசா இருக்கு. எங்க பாப்பா வீட்டுல வந்து காய் பறிச்சுட்டு போய் ஆக்கணும். அது வேற பாவக்காய்லாம் எடுத்துட்டு போலாமா என்னன்னு வேற தெரியல. எதுக்கும் பறிக்கும். செடியில இருக்கிறதானே எடுத்துட்டு போக கூடாது சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து பாவக்காய் எடுத்துட்டு போக கூடாதுன்னு. ஏற்கனவே உனக்கும் எனக்கும் ஏழாம் பொருத்தம். ஏற்கனவே உனக்கும் எனக்கும் ஆகாது. ஏழரை பொருத்தம். அதுக்கு ஏத்த மாதிரி நான் பாவக்காய் வேற கொண்டு போகணுமா? வேணாம்ப்பா சாமி, நான் உங்க வீட்டு பொருளை உங்கள்கிட்டே கொடுத்துட்டு போறேன். வேற என்ன இருக்குன்னு பாக்குறேன். காலைல தான் ஒரு 1,5 கிலோ கிட்ட தக்காளி என்ன ஊத்திட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, 1.5 கிலோ கிட்ட தக்காளி நவுத்திட்டு போயிட்டோம்னா. ஏங்க தண்ணி ஊத்துறேன் நானு, கொஞ்சம் காய் எடுத்துட்டு போக கூடாதாங்க? பார்த்தீங்களாங்க, இப்படிதாங்க என் மாவா பேசும். சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசிப்போம். அம்மா பிள்ளை என்னங்க இருக்கு, பேசிப்போம். ஆனா செத்த நேரத்துல நாங்க உடனடியா சண்டை போட்டுக்குவோம், அப்புறம் உடனடியா பேசிப்போம். அதான் மாமியார் வருவாங்க சண்டை. எங்க அம்மாவுக்கு மருமக வராது. மாமியார் எல்லாத்துக்கும் நான் வரேன் அப்பப்ப. மாமியார் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. பாருங்க எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு. காட்டுமா? அருமை அருமை. நம்ம வீட்டுல சாம்பார் வச்சா ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கும். பாவக்காய் சாம்பார். ரெண்டாவது நல்லா இன்னும் இதை நல்லா இது பண்ணிவிட்டா நல்லாவே கொஞ்சம் சின்னதுலயே சூப்பரா காய்க்குது. அதாவது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு சரியான கொடி கயிறு நல்லா கொடுக்கல, கம்பம் கொடுத்து இது பண்ணா அருமையா இருக்கும் காய். தக்காளி எல்லாம் நிறைய பறிச்சுட்டேம்மா. காலைல தான் பறிச்சு கொடுத்தேன்ல, இன்னும் இருக்கு. அது அப்புறம் பறிச்சுக்கலாம். ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்லயே நிறைய இருக்கு. அது நான் பறிப்பேன். ஒன்று வேணா பறிச்சுக்க. நான் ஒரு 4 பறிச்சுக்கிறேன். இது பண்ணும்போது அழகா இருக்குல்ல. பாப்பா வீட்டுல இருந்து வந்து பாவக்காய் பாருங்க, பச்சை மிளகாய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கொடை மிளகாய் நிறைய பறிச்சுட்டாங்க. போதுங்க, இதை வச்சு பாத்துக்கிறேன். அதுவும் பாவக்காய் எடுத்துட்டு போலாமா என்னன்னு தெரியலீங்க. அதை கூட இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவேன்.